Hello everyone, welcome to Future Teachers Hub channel. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸ் நாம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அட்வான்ஸ்டு எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 1 பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் எக்ஸாம் எழுதுறதுக்கு சம் போனஸ் டிப்ஸும் இந்த யூனிட் 1 முடியும் போது சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் டாபிக் டெஃபினேஷன் ஆஃப் ரிசர்ச். ஃபஸ்ட்டு ரிசர்ச்னா என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். Research is a systematic and scientific process of collecting, analyzing, and interpreting information to answer questions and solve problems. ஸோ ரிசர்ச்சுங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக்கான சயின்டிஃபிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் அல்லது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுப்பதற்கு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணுற ஒரு சிஸ்டமேட்டிக்கான சயின்டிஃபிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் கிளாஸில் ஒரு பாயோ அல்லது கேர்ளோட அகடாமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுவீங்க. எல்லா டெஸ்ட்லேயும் அவங்க வாங்கின ஸ்கோர்ஸை பார்ப்பீங்க. தென் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் எந்த அளவுக்கு அவங்க ஸ்கோர் வாங்கியிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுவீங்க. தென் ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குட்டா, ஆவரேஜா அல்லது புவரானு. ஸோ இதுதான் ரிசர்ச். ஸோ சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டெப்ஸ் இன் த ரிசர்ச் ப்ராசஸ். ஒரு ரிசர்ச் ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம். டோட்டலாக 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 8 ஸ்டெப்ஸும் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிசர்ச் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னாக்கா ஐடென்டிஃபை ரிசர்ச் ப்ராப்ளம். ஸ்டெப் 2 வந்து இஸ் ரிவ்யூ லிட்ரேச்சர். ஸ்டெப் 3 ஃபார்ம் அப்ஜெக்டிவ்ஸ். ஸ்டெப் 4 செலக்ட் ரிசர்ச் டிசைன். ஸ்டெப் 5 செலக்ட் சாம்பிள். ஸ்டெப் 6 கலெக்ட் டேட்டா. ஸ்டெப் 7 அனலைஸ் டேட்டா. அண்டு ஸ்டெப் 8 இன்டர்பிரேட் அண்டு ரைட் ரிப்போர்ட். இது எல்லாமே சேர்ந்த எல்லா ஸ்டெப்பும் சேர்ந்தது தான் ஒரு ரிசர்ச் ப்ராசஸ், ஒரு கம்ப்ளீட்டான ரிசர்ச் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. பொதுவாக எந்த மாதிரியான ரிசர்ச்சாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரிசர்ச் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நாம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை ஸ்டேட்மெண்ட்டாக ரைட் பண்ணணும். ஜென்ரலாக இதை ரிசர்ச் டாபிக்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை த ரிசர்ச் ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நாளைக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லி பாருங்கள். என்ன செய்வாங்க? எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? என்னது டெஸ்ட்டா அப்படின்னு நம்மளை பார்ப்பாங்க. ஏன்? எக்ஸாம்னாலே ஒரு வித ஃபியர் அல்லது ஒரு பதட்டம் இயல்பாகவே வரும். ஸோ அதே போல் எல்லாருக்கும் இந்த ஃபியர் இருக்குமான்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஸோ எக்ஸாம் ஃபியர் அல்லது எக்ஸாம் ஆன்சைட்டி எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இருக்குன்னு ஒரு ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இது ஒரு ரிசர்ச் ப்ராப்ளமாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட எக்ஸாம் ஃபியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ரிசர்ச் ப்ராப்ளம்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 ரிவ்யூ லிட்ரேச்சர். நாம் செலக்ட் பண்ண இந்த ரிசர்ச் ப்ராப்ளம் ரிலேட்டடாக ஆல்ரெடி நிறைய ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். அவங்க என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரிசல்ட்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப் 2 ரிவ்யூ லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 ஃபார்முலேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். செகண்ட் ஸ்டெப்பில் ப்ரீவியஸ் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண பிறகு அதில் இருந்து நம்ம ரிசர்ச்சுக்கான அப்ஜெக்டிவ்ஸை ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த தேர்ட் ஸ்டெப். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ எக்ஸாம் ஆன்சைட்டி பற்றி சொன்னோம். ஸோ எக்ஸாம் ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடாக ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்டடீஸ் ரிவ்யூ பண்ணதில்
எக்ஸாம் ஆன்சைட்டி அதிகமாக இருக்குன்னு ரிசல்ட் வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம ரிசர்ச்சுக்கு இதிலேருந்து அப்ஜெக்டிவ்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுனா, டு ஃபைண்ட் அவுட் த லெவல் ஆஃப் எக்ஸாம் ஆன்சைட்டின்னு ஃபார்ம் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ நவ் ஸ்டெப் 4, செலக்ட் ரிசர்ச் டிசைன். நம்ம ரிசர்ச் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்ற ரிசர்ச் டிசைன்னா செலக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப். இந்த ரிசர்ச் டிசைன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஸ்டெப் 5. இந்த ஸ்டெப்பில் நாம் ரிசர்ச்சுக்கான சாம்பிளை செலக்ட் பண்ணணும். சாம்பிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்ச் அல்லது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான எவிடன்ஸ் கொடுக்குறவங்க தான் சாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரிசர்ச் ப்ராப்ளமான எக்ஸாம் ஆன்சைட்டி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாம் ஆன்சைட்டி எந்த லெவலில் இருக்குன்னு யாருக்கு பார்க்க போகிறோம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் சாம்பிள். புரிஞ்சுதுங்களா? இதில் இன்னொரு கான்செப்டும் இருக்குது, பாப்புலேஷன் அப்படிங்கிறது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் நம்பர் தான் பாப்புலேஷன். அதுலேருந்து நமக்கு தேவையான ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறது தான் சாம்பிள். சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, இப்போ ஒரு கிளாஸில் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாப்புலேஷன். இதுலேருந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுறது தான் சாம்பிள். இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் நாம் எக்ஸாம் ஆன்சைட்டி எந்த லெவலில் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆன்சர் வாங்குறதுக்கு பேர் தான் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதுதான் 6th ஸ்டெப், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 7, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து, அதாவது சாம்பிள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணின டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ணணும். அடுத்து ஸ்டெப் 8, அனலைஸ் பண்ணி முடித்த பிறகு நமக்கு வந்து ரிசல்ட்டு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு இன்டர்பிரேட் பண்ணணும். தென் அதை ஒரு ரிப்போர்ட்டாக ரைட் பண்ணணும். இதுதான் ரிசர்ச் ப்ராசஸில் இம்பார்ட்டண்ட் அண்டு லாஸ்ட் ஸ்டெப். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஒரு குட் ரிசர்ச் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக்கானது, அப்ஜெக்டிவ் ஆனது, லாஜிக்கலாக பண்ணக்கூடியது, எம்பிரிக்கல் பண்பு கொண்டது, அதாவது எவிடன்ஸோட நிரூபிக்கக்கூடியது, அடுத்து அனலிட்டிக்கல் பண்பு கொண்டது, அண்டு ரிப்ளிகபிள் கொண்டது. அதாவது யார் எப்போ வேணாலும் அதே மாதிரி ரிசர்ச் பண்ணலாம். அதுதான் ரிப்ளிகா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரிசர்ச் டாபிக் எக்ஸாம் ஆன்சைட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம் ஆன்சைட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருந்ததுன்னு. இப்போ அதே டாபிக், அதே சேம் ரிசர்ச் ப்ராப்ளத்தை இப்போவும் நம்ம ரிசர்ச் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே மாதிரி எப்படி எக்ஸாம் ஆன்சைட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம். இதுதான் ரிப்ளிகா. ஸோ நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச்சை வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கழித்து அல்லது இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ஆஃப்டருக்கு இருந்து கூட யார் வேணாலும் அதே மாதிரி டாப்பிக்கை எடுத்து அந்த ரிசர்ச் ப்ராப்ளத்தை பயன்படுத்தி ரிசர்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டாபிக், ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு ஃபார் ஏ ரிசர்ச். ஆஸ் ஏ ரிசர்ச்சராக ஒரு ரிசர்ச்சை சிறப்பாக பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, கிரிட்டிக்கல் திங்கிங். எதையுமே ஏன், எதுக்கு, எப்படி, இது சரியா தவறான்னு திங்க் பண்ணுறது தான் இந்த ஸ்கில். செகண்ட், லிட்ரேச்சர் ரிவ்யூ ஸ்கில்ஸ். நம்ம டாபிக் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் ஸ்டடீஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அண்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுற ஒரு ஸ்கில். தேர்டு வந்து டேட்டா கலெக்ஷன் ஸ்கில்ஸ். ஒரு ரிசர்ச்சுக்கு தேவையான டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறது, அதுக்கான அப்ரோப்ரியேட்டான மெத்தடை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்கில். நெக்ஸ்ட்டு அனலைட்டிக்கல் ஸ்கில்ஸ். இன்ஃபர்மேஷனை லாஜிக்கலாக திங்க் பண்ணி பகுத்து ஆராயிறது தான் இந்த ஸ்கில். அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ்.
இந்த ரிசர்ச் மெத்தடுக்கு எந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ். அடுத்து ரிசர்ச் ரைட்டிங் ஸ்கில்ஸ். நாம் பண்ணின ரிசர்ச் ஒர்க்கை எப்படி அகாடமிக்காக ரைட் பண்ணணுங்கிற ஒரு ஸ்கில். இதுதான் ஒரு ரிசர்ச்சருக்கு தேவையான ஸ்கில்ஸ். நவ் ரிசர்ச்னா என்ன, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, ஒரு ரிசர்ச்சருக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இது எப்படி புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.